எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இது ஒரு மிக பெருமளவுக்கு பரபரப்பை சமூக வலைத்தளங்களில் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் குறித்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வெளியாகி இருக்குது. இந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது, இது வெளியாகும் போது தளபதி விஜய் அவர்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் ஒட்டுமொத்த பர்சனல் வாழ்க்கையும் அதோடு நின்றுடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது என்ன தகவல் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இதை எதனால் ரொம்பவே டாப் சீக்ரெட்டாக வச்சிட்ருக்கிறாங்க, மிக பெருமளவுக்கு ரகசியமாக வச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவில் பல முக்கியமான விஷயங்களும், இதற்கு தளபதி விஜயுடைய சங்கீதா மனைவியான சங்கீதா அவர்களும் தளபதி விஜயுடைய மகளும் என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கடைசியாக த்ரிஷா அவங்க செஞ்ச ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இந்த வீடியோவில் பல முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் தான் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. இதுக்கு இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களுமே தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய வீட்டு மகனா அண்ணனா தம்பியை ஒவ்வொருத்தருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத கட்சியை சேர்ந்த வீட்டில் கூட ஏதாவது ஒருத்தர் அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம்தான். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் பண்ணது இவங்க எல்லார் மத்தியிலையுமே மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியகரமான விஷயம் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மனு தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாற்றிலையும் சரி, தமிழக வரலாற்றிலையும் சரி, உலக வரலாற்றிலையும் சரி, எந்த ஒரு டைவர்ஸ் மனுவுமே இதுவரைக்கும் வெளியானது கிடையாது. நம்ம எத்தனையோ விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் லீக் ஆகிறத பற்றி பார்த்துருப்போம். அந்த குறிப்பிட்ட விஷயம் லீக் ஆகிருக்குது, இந்த குறிப்பிட்ட விஷயம் லீக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு டைவர்ஸுடைய கோர்ட்டில் கொடுத்த மனு லீக் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி யாருக்குமே நடந்திருக்காது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்தியாவிலையும் தமிழகத்திலையும் எத்தனையோ செலிப்ரிட்டிஸ், எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ எல்லாருக்குமே தெரிஞ்ச நடிகைகள்லாம் டைவர்ஸுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கைக்கு யாருடைய மனுவுமே சிக்கினது கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண மனு வெளியாகி இருக்குது. அப்போ இதற்கு பின்னாடி அரசியல் கட்சி இருக்குது. அதுவும் சக்தி வாய்ந்த மிக பெருமளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு அரசியல் கட்சி போய் உள்ள ஒரு குறிப்பிட்ட நபர் உள்ளே போய் அவருடைய ரெக்வெஸ்ட் மூலமாக தான் இந்த மனு வெளியே வந்திருக்கு. அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் உண்மையாலும் மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த மனுவில் இருக்கிற எந்த ஒரு தகவலுமே 1% கூட உண்மை இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்னென்ன தகவல் எல்லாரையுமே அதிர்ச்சி ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் தளபதி விஜய் அவர்கள் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்த தகவல் எல்லாருமே அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. இப்படி இருக்கிறப்ப அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டபடி சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களை சைக்கோ அப்படின்னு நினச்சிருந்தாங்களா? இப்போ ரீசண்டாக ஒரு கேஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு கேஸில் டைவர்ஸுடைய ரிசல்ட் வர வரைக்கும் நான் தளபதி விஜயோட அவருடைய வீட்டிலேயே தான் நான் வசிப்பேன். சில பேர் இந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்புறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் நான் வெளியே போக மாட்டேன், நான் தளபதி விஜய் அவர்களுடைய தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் உண்மையாலும் தளபதி அவர்களை சைக்கோ அப்படின்னு நினச்சிருந்தாங்களா? இப்படிப்பட்ட ஒரு கேஸையே போட்டிருக்க மாட்டாங்க. உடனடியாக தளபதி விஜயை வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு வெளியே தான் போயிருப்பாங்க. அப்போ முதல் விஷயம் பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது தெள்ள தெளிவாக.
இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவை வீட்டை விட்டு வெளியே விடாமல் அடைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் லண்டனில் தான் பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷங்களாக இருந்திருக்கிறாங்க. இது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆதாரப்பூர்வமாகவும் சரி, எல்லாருக்குமே தெரியும். லண்டனில் தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய ரீசெண்ட் படத்தில் கூட எந்த ஒரு ஆடியோ லான்ச்லையுமே சங்கீதா அவர்கள் கலந்திருக்க மாட்டாங்க. எல்லா ஆடியோ லான்ச் அப்பையும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் லண்டனில் தான் இருந்திருக்கிறாங்களாம். இப்படி இருக்கிறப்ப லண்டனில் இருந்த ஒரு பொண்ணை தளபதி விஜய் அவர்களால் எப்படி சென்னையில் இருக்கிற ஒரு வீட்டை அடைச்சி வைக்க முடியும்? அப்போ இதுவும் முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து 3வது முக்கியமான விஷயம் அவங்க மிரட்டி இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நடிகையோடைய தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது, தேவைப்பட்டால் அது யார் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவில் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தான் தளபதி விஜய் அவர்கள் பதில் கொடுக்குற மாதிரி, நீங்கள்லாம் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தேவை கிடையாது. அதே மாதிரி இதை ஒரு விஷயமாக தமிழக மக்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு தான் கல்பாத்தியுடைய திருமணத்துக்கு த்ரிஷா அவர்களோட வந்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்ன கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, இத்தனைக்கும் தளபதியுடைய ஆதரவாளர்களே என்ன கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, எதற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் பண்ணார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் நேயர்களே, ஒரு முக்கியமான விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. அந்த விஷயத்தையும் தளபதி விஜய் அவர்கள் எதுக்கு அப்படி பண்ணார் அப்படிங்கிற விஷயமும் சேர்த்து பார்த்தா நமக்கு புரிய வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது என்ன விஷயம் வெளியாக இருக்குன்னா, தளபதி விஜய் மற்றும் த்ரிஷா இருக்கிற பர்சனல் ஃபோட்டோக்களும் வீடியோக்களும், தளபதி விஜயும் த்ரிஷாவும் பேசின பர்சனல் ஆடியோக்களும் இன்னும் ஒரு சில வாரத்தில் வெளியே வரப்போகிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. அதாவது எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தளபதி விஜயும் த்ரிஷாவும் இருக்கிற சில முக்கியமான வீடியோக்கள், பர்சனல் வீடியோக்கள்லாம் வெளியே வரப்போகுதான். நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், த்ரிஷா ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது ஒரு பர்சனல் கேமரா மூலமாக அவங்களுடைய பாத்ரூமில் ஒரு கேமரா வச்சு அவங்களுடைய ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கு த்ரிஷா கேட்டதுக்கு அது என்னோடய வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டாலும் உண்மை என்ன அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப எலெக்ஷனுக்கு கரெக்டாக ஒரு 10-5 நாளைக்கு முன்னாடி தளபதியோட த்ரிஷாவும் இருக்கிற சில வீடியோக்கள், ரொம்பவே பர்சனல் வீடியோக்கள் ரெடியாக வச்சுருக்கிறாங்களாம். எலெக்ஷன் கிட்ட வரும்போது அந்த 7 செகண்ட் வீடியோவை வெளியிட போகிறாங்களாம். அதே மாதிரி ஆடியோவும் வெளியிட போகிறாங்களாம். இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்பி இருக்கிறாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மூலமாக தளபதி விஜய் அவர்களுடைய இந்த 2026 எலெக்ஷனையே ஒட்டுமொத்தமாக முடிச்சுறதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறாங்களாம். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருந்தோம். தளபதி விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மூவை கல்பாத்தியுடைய திருமணத்தில் த்ரிஷாவை கூட்டிகிட்டு இந்த மூவை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு, இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே தெரிஞ்சுது அதை பண்ணாருன்னு. இப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த ஒரு செய்தி என்ன ஆகியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் மற்றும் த்ரிஷா அவர்கள் இருக்கிற சில வீடியோக்கள், ஒரு 7 செகண்ட் வீடியோ, பர்சனல் வீடியோவே வெளியே வரப்போகுதான். இதுதான் மிகப்பெரும் அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்த தகவலை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனால் அதை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா, இல்லை யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வச்சுருவீங்களா? ஏன்னா ஷேர் பண்ண தான் அது எல்லாருக்கும் போகும். இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்குமே தெரிய வரலைன்னா கண்டிப்பாக அப்படியே மறைஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.